ஹாய் டார்மேஸ், நான் டாக் மின்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேங்க்டன் கிங்டம் அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி எல்லாம் கலந்த ட்ராமா, ஓகேவா? இதுதான் என் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது. ஸோ ஏதோ தப்பாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் இருக்க நாய்ஸஸ்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை, ஆக்சுவலி நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, எல்லோரும் வச்சுருப்பேன். இது பொங்கல் ஸ்பெஷல் தான். நான் இது ஆக்சுவலி 5th டைம் ரெக்கார்ட் பண்ணுறது, ஓகேவா? ஸோ தேட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா, நான் இதில் ஒய்ஏனை ஜேகே கூட பேர் பண்ணியிருப்பேன், ஓகேவா? லைக் நீங்கள் கேட்கலாம், இது வரைக்கும் நீ ஜிமினாக தான் எஃப்எஃப் போட்டதில்ல, ஆனால் ஏன் இப்போ ஜேகேக்கு பேர் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டால், இது ஆக்சுவலி நான் என் தங்கச்சி ஒருத்துக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன், ஓகேவா? சரி, நீங்களாம் கேட்கலாம், ஏன்ட்டே அவங்களாம் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வாங்க நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவா? ஐம் ஸோ சாரி இஃப் எனிபடி ஹர்ட் ஆகுனா. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரூமில் லவுடாக ஸ்பீக்கர் போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கா. அப்படி என்ன சாங்குன்னு பார்த்தா, டியர்னஸஸ் இருக்குல்ல, அதை தான் போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்குறா. அப்போ அப்படியே ஒரு அலாரம் அடிக்குது. சரி, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவ்வளோ போய் ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி வரா. அது யாரும் இல்லை, நம்ம ஒய்யன்ட்டா, ஓகேவா? ஒய்யன் ஒரு மிகப்பெரிய பிடிஎஸ் ஆர்மி. அவங்க அம்மா அப்பா ஆக்சுவலி செப்பரேட் ஆகிட்டாங்க டியூ டு சம் ப்ராப்ளம்ஸ் லைக் தட். அப்படி இருக்கும்போது ஸ்கூலில் யாரும் அவகிட்ட பேச மாட்டாங்க. அப்படி அதனால் என்ன பண்ணுவான்னா, இவளுக்குன்னு இருந்த ஒரே ஆர்டர்வே பிடிஎஸ் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அவள் என்ன பண்ணுறான்னா, ஒரு மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு ஆகணுமோ அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு கிளம்புறா. ஆக்சுவலி இப்போ ஒரு டிஸ்பிளே பண்ணுவார்ல, அது மாதிரி தான் அவளோட அவுட்ஃபிட் இருக்கும், ஓகேவா? அப்படி இருக்கும்போது காரில் ஹெட்செட் மாட்டிட்டு அப்படியே போகிறா. போயிட்டு இருக்கும்போது லைக் அவள் ஸ்கூலில் போய் உட்கார்றா பெஞ்சில் போய் உட்காந்துட்டு அவள் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருப்பாள், ஸோ கால் ஃப்ரெண்ட். ஒரு வாட்டி அவளை யூஸ் பண்ணிட்டு மட்டும் ஃப்ரெண்டாக இருந்தா. பட் நீ ஒய்யன் லைக் எப்படி தெரியுமா, நான் அவள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினச்சா. ஆனால் பட் ஷீ பிரிட்டேட் ஹர், ஓகே? அப்படி இருக்கும்போது யாருமே அவள்கிட்ட பேச மாட்டாங்க. அவள் பாட்டு தனியாக உட்காந்துருக்கா. டீச்சர் கிளாஸ் நடத்தினாலும் லைக் அவங்க பாட்டு நடத்துவாங்க, அவங்க பாட்டு போயிடுவாங்க. நம்ம ஒய்யன் நான் நீங்கன்னே சொல்கிறேன், ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லைக் யார்கிட்டையும் பேச மாட்டீங்க. நீங்கள் ஆக்சுவலி ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் கேர்ள். நீங்கள் இந்த ஸ்கூல் நல்லா ஒரு இன்ட்ரோவர்ட்டாக மாறிட்டீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் ஏன்னே தெரில, அந்த கிளாஸ் பசங்க எல்லாருமே உங்களை தான் டார்கெட் பண்ணுறாங்க. அது ஏன்ட்டு உங்களுக்கே தெரில, ஓகேவா? நீங்களும் லைக் எதுக்கு டார்கெட் பண்ணுறாங்கன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது உங்களை மட்டுமே டார்கெட் பண்ணுறாங்க. அதில் ஆக்சுவலி உங்கள் கிளாஸில் உங்களுக்கு ஒரே ஒரு எனிமி தான் இருந்திருப்பா. ஏன்னா ஒரு டாக்ஸிக் ஆர்மி மாதிரி, ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் பிடிஎஸ் தான் எல்லாமே சொன்னதுனால அவளை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா எதிர்த்திருப்பீங்க. அந்த மாதிரி எங்கள் அப்பாவெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, லைக் தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவள் கேட்டு இருக்க மாட்டாள். ஸோ தட் அதனாலே மற்றவங்ககிட்ட அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது அந்த மாதிரி ஆகி தான் அவங்களுக்கு இந்த நிலமை வந்திருக்கு, ஓகேவா? அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சரியான தலைவலி. ஏன்னா அப்போல்லாம் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருப்பான்னா, பிடிஎஸ் டேட் பண்ணுறாங்க, அதனால அவங்களாம் சரியான ஐடியாலே இல்லை, அந்த மாதிரிலாம் பேசியிருப்பேன். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அவங்ககிட்ட சரியாக சண்டை போட்டுருப்பீங்க. லைக் நீ எப்படி எங்கள் அப்பாலாம் பார்த்து அப்படி சொல்லலாம், அவனோட ஐடியலை பற்றி நீ எப்படி சொல்லலாம், உனக்கு என்ன அந்த தகுதி இருக்கான்னு சொல்லி சரியாக சண்டை போட்டுருப்பீங்க, ஓகேவா? நீங்கள் என்னன்னா 12th ஒரு அக்கா, நீங்கள் 11th படிக்கும்போது சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி பேட்சஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃப்ரெண்டாக இருப்பீங்க, ஓகேவா? அப்படி இருக்க சொல்லி நீங்கள் 12th எப்பவுமே மோஸ்ட்லி என்ன பண்ணுவீங்கன்னா, எல்லோரும் குரூப்பாக தான் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் எல்லோரும் பிடிஎஸ் மொத்தமாக 7 பேர், ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
நீங்கள் என்ன ஆகுதுன்னா அதே மாதிரி காலம் ஓடுற மாதிரி இங்கே இப்போ 12th ஃபைனல் எக்ஸாம் அதுக்கிட்டலாம் முடிஞ்சிட்டு ஏதோ ஒரு இதனால கிளாஸில் உட்காந்துட்டு படுத்துட்ருக்குறீங்க, ரொம்ப தலைவலி, ஓகேவா? அப்படி அதனால படுத்துட்ருக்குறீங்க. படுத்துட்டு இருக்கும்போது லைக் உங்களுக்கு ஆக்சுவலி அந்த தலைவலியை தாங்கவே முடியல. அப்படி அந்த தாங்க முடியாத நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஆக்சுவலி படுத்துட்டீங்க, ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லி படுத்துட்டு இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் பாய்ஸ்லாம் வந்து கிரிக்கெட் விளையாட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்களாம் கிரிக்கெட் விளையாடும் போது அந்த பால் இருக்குல்ல, அது ஆக்சுவலி வந்து பைப்பெல்லாம் சுற்றுவாங்கள்ல, ஒரு மாதிரியான ஸ்டிஃபாக ஒரு டேப் இருக்கும்ல, அதை சுற்றி தான் வச்சுருக்காங்க. அப்படி இருக்க சொல்லிய அந்த பால் என்ன ஆகுதுன்னா அவங்க முதுகுலேயே வந்து படுது ஒரு வாட்டி. சரி நீங்களும் போனால் போட வந்துடுங்க. இதே மாதிரி 3 times வந்து படுது. ஏன்னா நீங்கள் திரும்பியும் அந்த பொண்ணுடைய சொல்லியிருந்தால டாக்ஸிக் பொண்ணு அதுகிட்ட சண்டை போட்டுருப்பீங்க. ஸோ தட் அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க, இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் திரும்பி பேசலைன்னா எல்லோரும் பணக்கார பசங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சைலண்ட்டாக அப்படியே போயிடுறீங்க. ஏன்னா ஒரு மாதிரி டென்ஷனாக எந்திச்சு போயிடுறீங்க. போகிறப்போ எங்கே போகிறீங்கன்னா ஒரு சீக்ரெட்டான இடம் இருக்கும், ஓகேவா? அந்த இதிலே அங்கே வந்து என்னென்னா யாருமே லைக் போக முடியாது. லைக் அங்கே வந்து இடம் இருக்குது, ஏதோ கிரியேச்சர்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா அங்கே சிசிடிவி வச்சாலும் ஒர்க் ஆகாது, அந்த மாதிரியான ஏரியா தெரியுமா? ஆனால் நீங்கள் அடிக்கடி ஸ்னீக்லாம் பண்ணுவீங்க, ஓகேவா? யாருக்கும் தெரியாமல். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப சோகமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு மட்டும் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அக்காலாம் வர வெளியே போயிட்டாங்கள, நம்மளுக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியாக அழுகையாக வருது. வரும்போது நீங்கள்னா அந்த ஏரியாவில் ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கும், ஓகேவா? அங்கே போய் உக்காந்துருக்கீங்க. உக்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா நான் இப்போ டிஸ்பிளே ஆகும்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து அங்கே ஒரு மாதிரி சீக்ரெட் பாத்வே இருக்கிறத நோட் பண்ணுறீங்க, ஓகேவா? என்னடா இது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏங்கே வந்து டிப்ரெஷனில் தானே உட்காந்துருப்பீங்க. சரி யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லி நீங்களும் அதுக்குள்ளே போகிறீங்க. அப்படி போகும்போது அங்கே ஒரு ட்ரெஸ் மாதிரி ஹேங் பண்ணிவிட்டு அங்கே ஒரு இது இருக்குது, லைக் ஒரு நோட் மாதிரி இருக்குது, இதை வியர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ போட்டுருக்கீங்களா, அதை வந்து லைக் பெரிய பேக் மாதிரி நீங்கள் வச்சுருப்பீங்க, அதுக்குள்ளே வச்சுருக்கீங்க. அப்படி வச்சுருக்கும் போது நீங்கள் ஆக்சுவலி வாக் பண்ணுறீங்க. அது இப்போ பிக்சரில் ஷோ ஆகுதுல அதே மாதிரி தான் இருக்குது, ஓகேவா? நீங்களும் போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஒயிட் கலர் கேஸலை பார்த்தோன்னே என்னடா இருக்குது, அண்டர் கிரவுண்ட்குள்ளே எப்படிடா கேஸல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. நீங்களும் அதுக்குள்ளே போகிறீங்க. அப்போ ஒரு கார்டு நினைக்கிறாரு, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, எவன்டா இவன் இந்த காலத்தில் போய் தூய தமிழெலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இல்லை, நான் தெரியாமல் இந்த படிக்கட்டு வழியாக வந்தேன், எனக்கு தெரியல நான் எங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த கார்ட்ஸ் வந்து உங்களை எங்கேயோ கூட்டுவாங்க, என்னை பின்தொடரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்களும் சரி பின்தொடர்றீங்க. அங்கே பார்த்தா ஒரு அந்த கேஸ்டுக்குள்ளே தான் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு மெயின் ஹால் அந்த மாதிரி இருக்குது. அங்கே வந்து ஒரு 7 சிம்மாசனம் இருக்குது. அது கீழே குட்டியாக இன்னொரு 7 சிம்மாசனம், ஓகேவா? அப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா இது 7 சிம்மாசனம் பக்கத்தில் வர குட்டியாக கீழே இருக்க மாதிரி இன்னொரு 7 சிம்மாசனம் இருக்குது, என்ன இது அப்படின்னு சொல்லி வினோதமாக பார்க்குறீங்க. லைக் அங்கே சுற்றி பார்க்குறீங்க, அங்கெல்லாம் வந்து வினோதமாக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது ஒரு சவுண்ட் கேட்குது, ராஜாவும் ராணியும் வரார் 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 அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கேட்குது. அப்படி இருக்கும்போது லைக் நீங்கள் ஆக்சுவலி பார்க்குறீங்க, யாரடா அது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அங்கே ஆக்சுவலி 7 men உள்ளே என்டர் ஆகுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே ஒரு ஷாக். அவங்க கூட இன்னொரு 6 குயின் மாதிரி இருக்காங்க. நான் அவங்களோட அவுட்ஃபிட்டை காட்டுறேன், அந்த மாதிரி என்டர் ஆகுறாங்க. நீங்கள் ஆக்சுவலி ஸ்டன் ஆகிட்டீங்க அவங்கள பார்த்தோன்னே, என்னடா இது இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. லைக் உங்களால்
வினோதமாக இருக்குது, யார்டா இது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. லைக் அவங்கள மட்டும் இல்லை, ஆனால் அங்கே இருக்க 7 மென்ஸ் அவங்களுக்கு ஃபெமிலியரான முகம், உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச முகம். லைக் உங்களால் வார்த்தையே இல்லை அவங்கள பார்த்தோன்னே, உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ்லாம் ட்ராப் ஆகுது. நான் இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். என்னடா இதோட முடிச்சுட்டுன்னு கேட்டாமா, நான் வந்து நெக்ஸ்ட் எபிசோட் வரும். இது எவ்வளோ பெரிய எஃப்எஃபாக போகும்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தோன்ற வரைக்கும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேவா? சரி, ஓகே கைஸ், பாய். நான் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்குறேன்.